நாம் இது வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பார்த்தோம். மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போது ஷேர் பற்றியும் கொஞ்சம் பார்க்கலாம். இப்போது மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஷேருக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துடலாம். இப்போது மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணி அது நல்ல க்ரோத்தில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் போதும். நீங்கள் அமௌண்ட் அதில் இன்வெஸ்ட் பண்ணால் அதில் இருக்கிற ஃபண்டு மேனேஜர் அவர் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவார். ஆல்ரெடி அவர் நல்ல ஒரு வெல் நோன் பர்சனாக இருப்பார். பட் ஷேரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நீங்கள் தான் இண்டிவிஜுவல் ஷேரை சூஸ் பண்ணணும். நல்ல ஷேர் எது, அது இனி க்ரோத்தில் போகுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் ஒரு ₹100 இருந்தால் போதும், ஒரு 50 கம்பெனியை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட முடியும். பட் இண்டிவிஜுவல் ஷேரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஷேர் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மினிமம் ₹1000 இருந்தால் தான் ஒரு ஷேர் வாங்க முடியும். ஒரு ஷேர் வாங்கி உங்களால் எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறது சொல்ல முடியாத ஒரு விஷயமா இருக்கும். அதனால தான் மியூச்சுவல் ஃபண்டை எல்லாம் ரெஃபர் பண்ணுறாங்க. நம்ம வாங்க இனி ஷேரை பற்றி